கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே. எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர், நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு உங்க 5.25 லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க. அதுலயே 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிருச்சு. அது கோவிலுடைய சொத்து. இரண்டாவது, கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா. அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும், அவங்கள ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் கட்டணம் வாங்குறோம். அவங்ககிட்ட வருடம் நாம அவங்க கிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம். பல இடத்துல இது இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லோரும் இணைந்து, அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தணும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் தனியா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன அது தவறா போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல வாடகையே வரல. முதல்ல அதை புடுங்குவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க 1 ரூபா 2 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. அதை முதல்ல வாங்குவோம். 99 ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல இடமெல்லாம் இருக்கு. அதை வாங்குவோம். இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும். பட் என்னுடைய கருத்து, இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன்.